என்னோட பிலீஃப் என்னன்னா தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் only for the child, the whole family. Obviously they are going to be in the denial phase. ஒரு ஷாக் இருக்கும், அக்செப்டன்ஸ் இருக்காது. அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கணும். And that doesn't happen ஒரு சிட்டிங்லயே. மேம், இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ப்ராக்டிஸில் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆட்டிசம், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ஒரு நியூரோ டைவர்ஸ் குழந்தை எடுத்துக்கிட்டா இந்த இன்க்ளூசிவ் இன்டிகிரேட்டட் டீம்னா நீங்கள் யார் சொல்வீங்க? இப்போ ஒரு குழந்தை வராங்க, நான் டயக்னோஸ் பண்றேன், நானே வச்சுக்கிட்டு நானே ஆக்குபேஷனல் தெரப்பி ப்ரொவைட் பண்ண போறேன், நானே ஸ்பீச்சை பார்த்துப்பேன், நானே பிஹேவியர் அட்ரஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ட்ரைனிங்கை கொடுத்துருவேன்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் பார்க்க முடியாது. இது வந்து நிஜமாலுமே இந்த பயம் இருக்கா, இல்ல உங்ககிட்ட வர்றவங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஜென்ரலா இதுக்கு ஒரு மெடிசன் போடணும் அப்படிங்கும் போது ஆஸ் அ பேரண்ட் எல்லாருமே பயந்துடுவாங்க. ஸோ நான் இங்க என்ன சொல்லணும்னா, மெடிசன் டசன்ட் கியூர். ஒரு சைக்கியாட்ரிஸ்டா நீங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும் தான் டீல் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் அதர் தென் தட் குழந்தைங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சின்ன இஷ்யூஸ் நம்ம as a parent நம்ம நினைப்போம், பட் அந்த குழந்தைக்கு அங்க தேவைப்படலாம். இந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸ் இருந்தா அந்த குழந்தைங்க உங்களை அப்ரோச் பண்ண, ஒரு பேரண்ட் உங்களை அப்ரோச் பண்ண? இதுக்கு என் ஹெச்ஓடி எப்பவுமே ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொன்னா பேரண்டா பயந்து போய் அந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல், இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். ஆனா இதுவே ஒரு குழந்தை. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு another episode of Anbudan Autism. இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் டாக்டர் ஷர்னிதா, சீனியர் சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் மெசானிக் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்கிற பயம், நான் ஏன் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும், அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, மெடிசன்னா ஒரு தப்பான விஷயம், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் மூளை குழம்பி போகலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். பட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்னா குழந்தைங்க கூட அவங்களுக்கு என்ன மேஜர் ரோல் இருக்கு, எதுக்கு நான் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும், எதுக்கு நான் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போக தேவையில்லை அப்படின்ற கிளாரிட்டி, என்னெல்லாம் இந்த டாக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யார்கிட்ட நான் கரெக்டாக போகணும், யார் கையில் நான் கரெக்டாக போகாமல் இருக்கணும், இப்படின்ற எல்லா விஷயங்களும் டாக்டர் ஷர்னிதா நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஹலோ மேம், வெல்கம். ஹலோ மேம், தேங்க்யூ. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்க்கும் சைக்காலஜிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்னா they are the trained medical doctors. We do our undergraduate degree for 5.5 years. அதாவது Bachelor of Medicine, Bachelor of Surgery. அதுக்கப்புறம் we specialize in mental health and well-being. அதுதான் எங்களோட MD Psychiatry. So we understand the mind, body, the hormones and the medical disorder. வேணும்னா we prescribe medications. இதுவே psychologist எடுக்கும்போது they are not a medical doctor, but they are highly trained in தெரப்பி, கவுன்சிலிங், ஒரு பிஹேவியரல் இன்டர்வென்ஷன் அண்ட் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட். அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு எமோஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட்னா ஹூ கேன் டயக்னோஸ், ட்ரீட் அண்ட் ப்ரிஸ்கிரைப். இதே சைக்காலஜிஸ்ட்னா தே மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் எமோஷன்ஸ், தாட் அண்ட் பிஹேவியர். ஆனால் ஒரு குழந்தைக்கு அந்த பெஸ்ட் கொண்டு வரணும்னா இந்த ரெண்டு பேருமே ஒரு டீம்ல சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் அந்த கிளைண்ட் கிட்ட இல்லை அந்த குழந்தைகிட்ட பார்க்கலாம். மேம், என்னென்ன சைல்ட்ஹுட் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ நம்ம எல்லாம் மோஸ்ட்லி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்னா பயங்கரமான சீரியஸ் கேசஸ் தான் பார்ப்பாங்க, அடிக்கிறது, பிடிக்கிறது, ஓடி போகிற அன்கோஆப்ரேட்டிவ் கேசஸ் தான். ஆனால் அப்படி இப்போ கிடையாது. நாங்கள் மெயினாக கேட்டகரி, ஏஜ் கேட்டகரி வைஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, குழந்தைகளில் வி மெயின்லி சி ஆட்டிசம், ADHD, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க, எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற குழந்தைங்க. இதுவே கொஞ்சம் பிகர் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, ஸ்கூல் ரெஃப்யூசல் ஃபார்மில், அண்ட் அடிக்ஷன், அது ஸ்க்ரீன் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், அந்த மாதிரி அடிக்ஷன் ப்ராப்ளமோட இப்போ நிறையா குழந்தைங்கள நாங்கள் பார்க்குறோம். இப்போ நியூரோ டைவர்சிட்டி, அதாவது ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், இந்த மாதிரி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட ரோல் என்ன மேம்? ஓகே மேம், ஸோ எங்களோட கோல் இதில் வந்து குழந்தைய கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. வி ஆர் ஹியர் எதுக்குன்னா, குழந்தைய இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் குழந்தையோட க்ரோத்துக்குங்கிறதா எங்களோட ஐடியா அதில். ஸோ நாங்கள் டெவலப்மெண்டெல்லாம் அசஸ் பண்ணுவோம். குழந்தையோட ஸ்பீச் எப்படி இருக்குது, சோஷியல் ஸ்கில் எப்படி இருக்குது, பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அண்ட் எமோஷனல் நீட்ஸ் மீட் ஆகுதா, அண்ட் ஆல்சோ கோமார்பிட் கண்டிஷன்ஸ், அதாவது ஸ்லீப் இஷ்யூ ஏதாவது இருக்கா, கட் இஷ்யூஸ் இருக்கா, ஓவர் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பேரண்ட் கிட்ட இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எதனால இது வந்திருக்கு, இந்த சிம்டம்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறது பேரண்ட்டை we will involve decision making processல. And third important thing, we collaborate with the therapist. ஒரு qualified ஆன speech therapist, ஒரு qualified ஆன occupational therapist, ஒரு clinical psychologist, and கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா ஒரு special educator. இதுதான் எங்களோட டீம். ஸோ இவங்களோட சேர்ந்து தான் we work with the child for the better well-being.
ஓகே. So a psychiatrist plays an integral role in கண்டிப்பா. handling a neurodivergent. கண்டிப்பாங்க. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத விஷயமே வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னாலே எனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நான் சைக்கியாட்ரிஸ்ட்னால நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க இன்னும் ஒரு குழந்தைக்கு தேவை அப்படின்றது வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கிறங்காட்டி நார்மல் குழந்தைகளே வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும், ஓவர் வெல்பீயிங்கா இருக்கு, ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு இப்ப குழந்தைகள்லாம் நல்ல அவேர்னஸ்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. மேம் நிறைய பேருக்கு இப்போ பயமே, எஸ்பெஷலி ஒரு ஆட்டிசம் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தையோட பேரண்ட் பயமே சைக்கியாட்ரிஸ்ட்னு போனால் எனக்கு மெடிசின்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னுட்டு. இது வந்து நிஜமாலுமே இந்த பயம் இருக்கா, இல்லை உங்ககிட்ட வர்றவங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? வாட் யூ வாண்ட் டு சே அபௌட் திஸ்? ஸோ ஜென்ரலாக இதுக்கு ஒரு மெடிசன் போடணும் அப்படிங்கும்போது ஆஸ் அ பேரண்ட் எல்லாருமே பயந்துடுவாங்க. அதை ஆஸ் அ பேரண்ட்டாக என்னால் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நான் இங்கே என்ன சொல்லணும்னா, மெடிசன் டசன்ட் கியூர் எனி ஆஃப் த டிசார்டர், லைக் ஆட்டிசமாக இருக்கட்டும், எதுனாலும். இது எதுக்குன்னா அசோசியேட்டட் கண்டிஷனுக்கு தான் நம்ம மெடிசன் போட போகிறோம். அதாவது ஒரு ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கு, செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் இருக்கு, குழந்தை தலையை போய் முட்டிக்கிறான், கையை கடிச்சுக்கிறான், மற்றவங்களை அடிச்சிடுறான், ஸ்லீப்ல டிஃபிகல்ட்டி இருக்கு, அதனால குழந்தையோட சேஃப்டி குவெஸ்சன் ஆகுதா, இல்லை தெரப்பி லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து ஹிண்டர் ஆகுதா, குழந்தைனால உட்காந்து ஒரு ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ண முடியலையா, அப்படிங்கும்போது தான் மெடிசன் போடுறோம். அது குழந்தையோட ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் ஏத்தாப்புல தான் போடுறோம். சைடு எஃபெக்ட் வருதா நம்ம கான்ஸ்டன்டா மானிட்டரும் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்பவும் சொல்றது, மெடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடையாது. எந்த கைட்லைன்ஸ் எடுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு ரெக்யர்டான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரல, இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோங்கும் போது தான் அந்த குவாலிட்டி ஆஃப் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லேர்னிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த இன்டென்சிட்டி ஆஃப் செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர்ஸ், அக்ரெஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் மெடிசன். ஒரு கோமார்பிட் கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பா மேம், அதுக்காக தான் மெடிசன்ஸே தவிர this medicine won't cure anything. Training தான் the gold standard. Okay. Because நிறைய பேரண்ட்ஸ் இப்போ இந்த ஆன்லைன்லலாம் பார்க்குறது என்ன சொல்கிறாங்கன்னா, there is cure for medicine, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன். அகெயின் that's all sugar factors which is triggering them. கண்டிப்பா. அது ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்கிறோன்னு தெரபிஸ்ட் எங்ககிட்ட சொல்ல வரும்போது இட்ஸ் டூ லேட். 6 மாசம் எடுத்துக்கிட்டேன், 1 year. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே யோசிப்போம், ஏன் தெரப்பி இவ்வளோ இன்டென்சிவாக போயிட்டு அந்த குழந்தைகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு. இப்போ லாஸ்ட் வீக் நாங்கள் உங்களுக்கு அம்ச குழந்தை அப்படிதான், அந்த நீங்கள் கொடுத்த மைல்ட் ட்ரக்ஸ்க்கு அப்புறம் ஹீஸ் டூயிங் சோ வெல், அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க, ஹீஸ் ஏபிள் டு சிட். எங்களுக்கு லைக் கம்ப்ளீட்டா அன்னவேரா இருந்த குழந்தை இப்ப ஹைஃபை கொடுத்து பாய் வேவ் பண்ணிட்டு போற அளவுக்கு இருக்கு இன் 1 month ஸ்பேன். பட் நிறைய பேரண்ட்டுக்கு இப்போ வரைக்கும், எஸ்பெஷலி லைக் நான் பாக்குற இந்த சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மெடிசின்ஸ் வேண்டாம், ஆல்டர்னேட்டிவான மெடிசின்ஸ் போகணும், அப்படிதான். இது வந்து என்னமோ இது தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க கிளியரா சொன்ன மாதிரி இது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் தான் ட்ரீட் பண்ணும். ஆட்டிசம்க்கு கியூர் இல்லைன்றது வந்து இன்னும் யாரும் எம்பசைஸ் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. கியூர் கிடையாது. ஒரு மெடிசன் நம்ம ஏன் போடுறோம்னா குழந்தைய டல் ஆகவோ செடேட் ஆகவோ அதுக்காக கிடையாது. அந்த ஸ்கில் இன்டரப்ட் ஆகுதுங்கிற போது தான் நம்ம மெடிசன்ஸ் போடுறோம். இது நீங்க தைரியமா ஒரு சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் ஆரம்பிக்கும் போது யூ கேன் கோ ஹெட். ஓகே மேம், இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ப்ராக்டிஸில் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆட்டிசம், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ஒரு நியூரோ டைவர்ஸ் குழந்தை எடுத்துக்கிட்டா இதுதான் நல்ல ப்ராப்பர் டீம் ட்ரீட் பண்ணுறதுக்கு, த இன்க்ளூசிவ் இன்டிகிரேட்டட் டீம்னா நீங்கள் யார் சொல்வீங்க? இப்போ ஒரு குழந்தை வராங்க, நான் டயக்னோஸ் பண்ணுறேன், நானே வச்சுக்கிட்டு நானே ஆக்குபேஷனல் தெரப்பி ப்ரொவைட் பண்ண போகிறேன், நானே ஸ்பீச்சை பார்த்துப்பேன், நானே பிஹேவியர் அட்ரஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ட்ரைனிங்கை கொடுத்துருவேன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் பார்க்க முடியாது. இதுக்கு எனக்கு ஒரு கொலாபரேட்டிவான ஒரு டீம், மல்டி டிசிப்ளினரி டீம் வேணும். ஸோ இதுக்கு நான் யாரெல்லாம் ரிலை பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிஃபைடான ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அதே மாதிரி குவாலிஃபைடான ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஆனால் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கொஞ்சம் பெரிய குழந்தை அப்படிங்கும்போது, அண்ட் one more important person in the team will be the parent. Yes. அவங்க தான் the core therapist. ஏன்னா இப்போ நம்ம குழந்தைய வந்து few hours in a day தான் பார்க்குறோம், 45 minutes to 1 hour நம்ம பார்க்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். மிச்சம் 23 hours the parent will act as a therapist. அப்படி இருக்கும்போது தான் நம்ம டிசையர்டான ப்ரோக்ரஸ் சைல்டோட டெவலப்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். மேம், ஒரு பேரண்டா ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எஸ், நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது நான் ஒரு டீட்டெயில் அசஸ்மெண்ட் குழந்தைய பார்த்து நான் பண்ணுவேன். நாட் ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துட்டு ஒரு டயக்னோசிஸ் லேபிள் கொடுத்து தெரப்பிக்கு போங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. நான் குழந்தைய அக்ராஸ் த செட்டிங் அப்சர்வ் பண்ணுவேன். என் கிளினிக்கல் ரூமில் எப்படி இருக்காங்க, ஸ்கூலில் எப்படி இருந்தாங்கன்னு டீச்சர்ஸ் கூட கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்குறது, அண்ட் தெரப்பி ரூமில் போய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டயக்னோசிஸ் கொடுக்க முடியாது எந்த குழந்தைக்கும். ஏன்னா அந்த சமயம் அந்த குழந்தை சரியாக தூங்காமல் வந்திருக்கலாம், பசியில் இருக்கலாம், கிராங்கியாக இருக்கலாம், வாட் எவர் கேன் பி த ரீசன். இல்லை அந்த நியூ அட்மாஸ்பியர் பார்த்து ஆங்ஷியஸாக கூட இருக்கலாம்.
இதை நம்ம மிஸ்டயக்னோஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு டீட்டெயில் அசஸ்மெண்ட் பிளான் அப்சர்வ் பண்ணி ஐ வில் கிவ் தெம் அ பிளான் அண்ட் ஐ வில் இன்வால்வ் த பேரண்ட். எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறோம், என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இது எதனால, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் பிளான்னு நான் அவங்கக்கிட்ட சிம்பிளாக அவங்களுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுதோ ஐ வில் மேக் இட் ஸோ சிம்பிளிஃபைடு. என்னை பொறுத்தளவுக்கு when they go out of my room they should have clarity as well as hope. இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேரண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, ஒரு ஆட்டிசம் ஒரு ஏடிஹெச்டி டயக்னோஸ் ஆனாலும் இந்த குழந்தை ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான், இஸ் நாட் கோயிங் டு ஃப்ளரிஷ்னு நினைக்கிறாங்க. பட் இந்த நார்ம்ஸ் எல்லாம் தாண்டி வந்து குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த கைடன்ஸ் எஸ்பெஷலி நம்ம இப்போ இங்கே இந்த ஊரில் பண்ணுற ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் செட்டப்போ இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ்லயோ சைக்கியாட்ரிஸ்ட்க்கு ரோலே இல்லாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவங்க மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. அண்ட் என்னோட பிலீஃப் என்னன்னா, தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த சைல்ட், the whole family. அம்மாக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்க டிப்ரெஷனுக்கு போவாங்க, ஃபேமிலி அக்செப்டன்ஸ் ஆர் மற்றவங்க சொல்கிறத நான் மைண்ட் பண்ணாமல் போகணும். இதுக்கு எல்லாம் ஒரு சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் கம்பைண்டாக ஒர்க் பண்ணும்போது தி ஹோல் ஃபேமிலி டேக்ஸ் தெரப்பி இல்லைங்களா? பிகாஸ் ஒரு வெளியில் ஏதோ சொல்லிடுவாங்கன்னு பயப்படுற மதர்ஸ் இருப்பாங்க, இந்த குழந்தை வெளியில் என்ன ஆக போகுதுன்னு பயத்தில் ஆங்ஷியஸ் ஃபாதர்ஸ் இருப்பாங்க, சிப்ளிங்க்கு இந்த குழந்தை கூட எப்படி விளையாடணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஒன்லி யோர் டீம் கேன் அட்ரஸ். ஒரு ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை, ஸ்பெஷல் ஸ்கூல் போற குழந்தை யாரா இருந்தாலும் சோஷியலி அக்செப்டன்ஸ்ன்றது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ரூம் இல்லைங்களா? நம்ம ஒன்ஸ் அந்த டயக்னோசிஸ் பேஷண்ட் கிட்ட ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம், ஐ மீன் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் டு பி இன் தி டினையல் ஃபேஸ். ஒரு ஷாக் இருக்கும், அக்செப்டன்ஸ் இருக்காது. அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கணும். அண்ட் தட் டசன்ட் ஹேப்பன் ஒரு சிட்டிங்லயே. த்ரூ அவுட் எவ்ரி டைம் நம்ம பேரண்ட்டை பார்க்கும்போது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, இப்போ எப்படி இருக்கு, யூ ஆர் நாட் சோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், இந்த கண்டிஷன்ஸ் வரதுக்கு என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு, நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பேரண்ட்ஸ் தே ஃபீல் என்னால தான் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நான் இது நிறைய வர்க்கிங் பேரண்ட், படிச்சிட்டு இருக்கிற மதர்ஸ், அதனால தான் மேம் நீங்க வந்து இந்த மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன் செட்டப்ஸ்ல நிறைய இடத்துல இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏர்லி இன்டர்வென்ஷன்றதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க? இதன் மூலமா வாட் யூ வாண்ட் டு கன்வே டு பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் யூ? ஓகே, early intervention is an absolute wonderful period நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து 0 to 5 இயர்ஸ்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். அப்போ நம்ம குழந்தைக்கு எவ்வளோ இன்டென்சிவாக ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா க்ரானலாஜிக்கல் ஏஜ் இங்கே இருக்குது, டெவலப்மெண்டெல்லாம் குழந்தை இங்கே தான் மென்டல் ஏஜ் இருக்குன்னா இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம தெரப்பி பண்ணுறோம், கேப்பை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு. அதே இந்த ஏர்லி பீரியட் 0 to 5 இயர்ஸில் நம்ம புஷ் பண்ணும்போது நல்ல ஒரு ஜம்ப் டெவலப்மெண்டலி நம்ம பார்க்க முடியும். ஸோ தெரப்பிங்கிறது அதில் எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ஏர்லியாக ஒரு டிலே பார்க்குறீங்க, ஃபியூ ட்ரையட்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா தெரப்பியில் என்ரோல் ஆகிட்டு கெட் த மேக்ஸிமம் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டினில் வரேன் மேம், ஒரு குழந்தை டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, எவ்வளோ ஆஃபன் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டோ இல்லை சைக்காலஜிஸ்டோ அந்த குழந்தை பார்க்கணும்? கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் role of the psychiatrist is to go see the child in the therapy room. Okay. எப்படி பண்றாங்க? ரூமுக்கு என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு வந்து பாருங்கங்கிறது இல்லை, குழந்தை தெரப்பி ரூம்ல எப்படி இருக்கு, உட்காருது, சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, சொன்ன டாஸ்க்கை புரிஞ்சுட்டு பண்றாங்களா, வேற ஏதாவது ஒரு பிஹேவியரல் டிஃபிகல்ட்டி இருக்கா, குழந்தை தூங்குதா, செல்ஃப் இன்ஜுரியஸ் பிஹேவியர் ஆயிடுதா அப்படிங்கிறது எனக்கு தெரப்பி ரூம்ல நான் போய் பார்த்தாதான் எனக்கு தெரியும். அதனாலதான் நம்ம சொல்றது as well as தெரப்பி. இது ரெக்கார்ட் ஆகுதா? இல்ல, நோ இஷ்யூஸ். ஓகே. as well as பேரண்ட்டுக்கும் ட்ரெயின் பண்ணும்போது பேரண்ட்டும் கற்றுப்பாங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ நம்ம கோல்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்க போகுது பேரண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு. நம்ம முன்னாடி பண்ணி காட்டும் போது ஏதாவது தப்பு பண்ணால் கூட நம்ம பேரண்ட்ஸை கரெக்ட் பண்ணிடலாம். பிகாஸ் தெரப்பிங்கிறது அவங்க ஒரு 3 months கூட்டிகிட்டு வரலாம், 6 months கூட்டிகிட்டு வரலாம். ஆஸ் த சைல்ட் க்ரோஸ் அந்த நீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக போகுது. ஸோ ஆஸ் அ கோ-தெரபிஸ்டாக பேரண்ட் எப்பவுமே இருக்கிறது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஆனால் as a psychiatrist என்ன நடக்குது தெரப்பி ரூம் செட்டப்லங்கிறது வீக்லி ஒன்ஸ் அது போய் பார்க்கணும். மந்த்லி ஒன்ஸ் வி ஷுட் ரிவ்யூ, எங்க குழந்தை ஆரம்பிச்சிச்சு, இப்போ எங்க இருக்கு, ஏதாவது ரெக்ரெஷன் இருக்கா, ஏன் ரெக்ரெஷன், ஏன் அந்த செட்பேக் ஆச்சு, பயாலஜிக்கல் ஈவென்ட்னால செட்பேக் ஆகுதா இல்ல என்விரான்மெண்டல் சேஞ்ச்னால ஆகுதாங்கிறது வி ஹாவ் டு கீப் இன் ட்ராக். உங்க ஒப்பீனியன் என்ன ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் பத்தி? ஓகே, ஸோ ஜென்ரலாக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ன்னு வரும்போது அது வந்து ஸ்ட்ரக்சர்டாக சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், குழந்தையோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஆயிருக்கணும். ஸோ இங்கே நான் என்னென்ன பார்ப்பேன் அப்படின்னா சைல்டோட எபிலிட்டி,
அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்கு, அவங்களோட பிஹேவியரல் நீட்ஸ் எப்படி இருக்கு. ஸ்கூலுன்னு வரும்போது நான் ஸ்ட்ரக்சர்டா சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டா இருக்கா, குழந்தையோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதாவது சைல்டோட எபிலிட்டி, அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல், அவங்களோட பிஹேவியரல் நீட்ஸ் அண்ட் எவ்வளோ தூரம் இந்த ரெகுலர் ஸ்கூல் அவங்கள அக்கமடேட் பண்ணிக்க முடியுங்கிறது தான் என்னோட கன்சர்னாக இருக்கும். ஏன்னா சில குழந்தைங்க இந்த மாதிரி இன்க்ளூசிவ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூலில் ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவாங்க, லேர்னிங் நல்லா இருக்கும், தே வில் த்ரைவ் பெட்டர். அண்ட் சில குழந்தைங்களுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கும், அடிஷ்னல் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறது. இந்த கோல் எப்பவுமே குழந்தை நார்மல் ஸ்கூலில் இருக்கணுங்கிறது கிடையாது. சூட்டபிள் ரைட் என்விரான்மெண்ட்ல அந்த குழந்தை இருக்கா, இந்த குழந்தை இஸ் ஏபிள் டு ஃபீல் சேஃப், குழந்தையோட நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, குழந்தை ப்ராக்ரஸ் பண்றதா அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கணும். ஃபைனலி குழந்தை இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கான ரூட் எங்க கிடைக்குதோ ஆமா குழந்தைக்கு ஏத்த மாதிரி டிசைன் ஆயிருக்கணும். ஸோ ஒரு ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ஃபிட்னு ஆகுறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் ஸ்கூலுக்குன்னு வரும்போது குழந்தையோட நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்குதான் நம்ம பார்க்கணும். ஓகே, பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தி மோமெண்ட் அந்த குழந்தை லேபிள் பண்ணிடுறாங்க ஆட்டிசம் ஒரு ADHD சொன்ன உடனே அவங்க பண்ற விஷயம் ஸ்பெஷல் ஸ்கூல். This child is only eligible for special school நினைக்கிறாங்க. But there are few children who have attended regular schools. Yes. Minimum interventions therapies ஓட அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. And அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. Yes. When you have a disability card, கவர்மெண்ட்ல சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு. ஸோ ஒரு ஸ்கூல்னால இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ன்ற ஒரு நோஷன் இருக்கு இல்லையா, அதை பிரேக் ஆகிறது நம்ம எஜுகேட் பண்ணும்போது கண்டிப்பா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் நார்மல் குழந்தைன்னா எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறாங்க, எவ்வளோ மெடல்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர குழந்தை எவ்வளோ தூரம் இண்டிபெண்டா இருக்கு, குழந்தையோட ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ரிச் பண்றோமா, அதுக்கு சப்போர்ட் பண்றோமாங்கிறத they should start thinking. As a psychiatrist, ஒரு பேரண்ட் உங்க கிளினிக்குள்ள வாக்கின் பண்ணும்போது அந்த குழந்தை ரிலேட்டடா பேரண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது? ஓகே, ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, எந்த ஒரு ப்ரோக்ரெஷனும் ஸ்லோவாக தான் இருக்கும், ரைட்? ஆனால் அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் ப்ரோக்ரெஷன் மீன்ஸ் அ லாட். சம் டேஸ் குழந்தை தெரப்பியில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணலாம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் கரெக்டாக செய்யலாம், காமராக இருக்கும். ஆனால் சில நாள் குழந்தை உட்கார்றதுக்கே சிரமப்படும். இட் டசன்ட் மீன் குழந்தை நீ செய்யாதுன்னு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ நீங்கள் 1 month கழிச்சு அசஸ்மெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஜம்பும் இருந்துக்கலாம், இல்லை ரெக்ரெஷன் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு பிளாட்டூ ரீச் பண்ணியிருக்கலாம். பட் பேஷன்ஸ் இஸ் த ஒன்லி ஆன்சர். எல்லா நாளும் ஒரே மாதிரி காமாக இருக்காது. ஈவன் ஒரு சிங்கிள் வேர்டு குழந்தை பேசுறாங்க, இண்டிபெண்டா ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்கிறதே ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான். என்ன எதிர்பார்க்க கூடாது? மேஜிக், இன்ஸ்டன்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், இங்க இருக்கிற லெவல் ஜம்ப் ஆகி ஒரு 6 months நான் கெயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்லோ ப்ரோக்ரஸ் தான் எப்பவுமே பெஸ்ட். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். எஸ், ஒரு சைக்கியாட்ரிஸ்டா நீங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும்தான் டீல் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் அதர் தென் தட் குழந்தைங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சின்ன இஷ்யூஸ் நம்ம as a பேரண்டா நம்ம நினைப்போம், பட் அந்த குழந்தைக்கு அங்கே தேவைப்படலாம். இந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸ் இருந்தா அந்த குழந்தைங்க உங்களை அப்ரோச் பண்ண, ஒரு பேரண்ட் உங்களை அப்ரோச் பண்ணணும்? ஓகே, இதுக்கு என் ஹெச்ஓடி எப்பவுமே ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொன்னா பேரண்டா பயந்து போய் அந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல், இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். ஆனா இதுவே ஒரு குழந்தை எனக்கு ஒரு எக்ஸாம் போறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்கு, நான் எப்படி இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன், இந்த செமினார் எப்படி பண்ண போறேன், பயமா இருக்குன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணிக்கலாம், நான் பார்க்காததான், அந்த மாதிரி நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். அந்த ஒரு வேலிடேஷன் நம்ம பிசிக்கல் சிம்டம்க்கு கொடுக்கறத எமோஷனல் சிம்டம்க்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். அது என்ன ஆகுது, குழந்தை சப்ரெஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்க டிஃபிகல்ட்டி ஆகி எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணாம குழந்தை லேண்ட்ஸ் அப் இன் சம் சார்ட் ஆஃப் இஷ்யூ. ஸோ ஆங்ஸைட்டி அதை எப்படி பிரதிபலிக்கும்னா ஒரு ஸ்கூல் ரெஃப்யூசல், அகாடமிக் டிஃபிகல்ட்டி, ஸ்கில் டெஃபிசிட்னால பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸாக வரலாம். அண்ட் இப்போ இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் அடோலசன்ட் ஏஜ் குரூப்பில் தே தெம்செல்ஃப் கம் டு அ தெரபிஸ்ட். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது டாக்டர், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த எக்ஸாம்ஸில் பெட்டராக பண்ணணும், ஏதாவது ஸ்டடி டெக்னிக் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், ஸ்லீப் இஷ்யூஸாக இருக்குது, நான் ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், எப்படி கம்மி பண்ணுறது, என்னால் சோஷியல் மீடியாவிலேருந்து தள்ளி இருக்க முடியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி அவேர்னஸோடையும் நிறைய அடோலசன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஓகே,
ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னா ஒரு பயப்பட மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஏன் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும், நான் போக மாட்டேன், போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெஃப்யூசல் மோட்ல இருக்காங்க. அண்ட் நம்ம எபிசோட பாக்குற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஃபைனலி இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது மோசமான விஷயம் கிடையாது. அந்த குழந்தைக்கு அதை சப்போர்ட் பண்ணும். இப்போ நமக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு, பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா இது கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம். பட் தட் டசன்ட் காஸ் அஸ் டு டை இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இதை பார்த்தாங்க. ஏன்னா நிறைய பேர் தெரப்பிக்கு டயக்னோஸ் ஆயிட்டு வந்துடுறாங்க மேம். அதுக்கப்புறம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நாங்க சொல்லணும், டாக்டர் பார்த்துட்டு வாங்க, ஏன் அந்த குழந்தை, ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் டேக் ஓவர் ஆகுது, சம்டைம்ஸ் ரெக்ரெஷன் ஒரு விஷயம் வருது. அந்த ரீசன் கண்டுபிடிக்க முடியாம தே ஃபைனலி பிளேம் தி தெரப்பி. தே சே குழந்தை வந்து இரிட்டேட் ஆயிட்டாங்க, ஆர் தே வாண்ட் ஒன் தெரபிஸ்ட் டு டிராவல் த்ரூ அவுட். அந்த டிரான்சிஷன் வேணும் அப்படின்றது ஒரு பேரண்டா அவங்களுக்கு புரிஞ்சுக்குமா. நாங்க சொல்லுவோம் லைக் ஒரே டீச்சர் வந்து த்ரூ அவுட் த லைஃப் வர மாட்டாங்க. சேம் வே ஒரே தெரபிஸ்ட் த்ரூ அவுட் எல்லாம் பண்ண முடியாது. குழந்தை யார் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் பண்ணணும். இதுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஒப்பீனியன் உங்களுக்கு வேணும். சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும், அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகுறாங்க, அவன் ஸ்லீப் பிரச்சனையா இருக்கு, கட் இஷ்யூஸ் இருக்கு, ஏன்னா அண்டர்லைன் காஸ் வேற ஏதாவது இருக்கும்போது அந்த இரிட்டேஷன் வந்து எங்களுக்கு ரெக்ரெஷன்ல தான் வரும். இந்த விஷயம் வந்து அட்லீஸ்ட் இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், psychiatry is not a bad word. Psychiatrist is not someone to be scared of. போய் பாருங்க, ரெக்கரண்டா போகும்போது தான் அது ஃபேமிலியா நமக்கு இன்டர்வென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த டீம் நமக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டா போகும் இல்லைங்களா? இதுல எந்த ஒரு ஸ்டிக்மாவும் இல்ல. நீங்க ஹெல்ப் எடுத்துக்க தான் வந்திருக்கீங்க and we are here to provide that help, not only for the child, for the whole family. Yes. Thank you doctor. Thank you ma'am.